அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து இட்லிக்கு சட்னி செஞ்சுருக்கேங்க. தக்காளி சட்னிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயம் எண்ணெயில் வதக்கிக்கிட்டு இருக்கேங்க. ஏற்கனவே வரமிளகா வந்து 1 வந்து வதக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. பச்சை மிளகா ஒன்று உடச்சி போடுறேன். தக்காளி வந்து 1.5 தக்காளி வெட்டி போட்டிருக்கேங்க. பல்லாரி வெங்காயம் 2க்கு 2 தக்காளி போட்டால் புளிப்பாக இருக்கும். அதனால் 1.5 தக்காளி நான் போட்டிருக்கேங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். பொட்டுக்கல்ல 1 மேஜைக்கரண்டி போட்டிருக்கேன். தேங்காய் வந்து 2 கீட்டு தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க, அது சேர்த்துக்கிறேன். நமக்கு எல்லாமே இதில் மிக்ஸ்டாக ஆகிருக்காங்க. கருவேப்பிலையும் இருக்கும், மல்லித்தலையும் இருக்கும், தக்காளி எல்லாமே சேர்ந்ததுங்க. இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கிறேன். மல்லி இலை, ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். காரம் தேவைப்பட்டாக்க இன்னும் 2 பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுருவேன். ஆற விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்த பிறகு நான் காமிக்கிறேன். இப்போ அதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியுது. இந்த சமயத்தில் நான் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாதுங்க, மீடியமாக இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தாளித்த பிறகு ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாதுங்க. லேசாக சுடு வந்தால் போதும். ரெடி ஆகிடுச்சு நமக்கு. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். மல்லி இலை இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, தேங்காயும் சேர்த்துருக்கோங்க. அதில் பொட்டுக்கல்லையும் சேர்த்துருக்கோம். எல்லாமே அது மிக்ஸ்ட் ஆகிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூடான இட்லிக்கு நம்ம இந்த சட்னியை சாப்பிட்டு சாப்பிட்டா கூட 2 இட்லி சேர்த்து சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.